வணக்கம் மக்களே. பேன் கார்டு உள்ளவர்களுக்கு 3 முக்கிய அறிவிப்பு. உஷார் மக்களே, பேன் கார்டு இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களும் காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க. மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு. ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட அபராதம் விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது மக்களே. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க மக்களே, வீடியோவிற்குள் சென்று விடலாம். பேன் கார்டு என்பது 10 இலக்கண தனிப்பட்ட எண்களை கொண்ட மிக முக்கியமான ஆவணங்களில் ஒன்றாகும் மக்களே. இந்த கார்டு வருமான வரித்துறை மூலமாக வழங்கப்படுகிறது மக்களே. அதே சமயத்தில் பேன் கார்டு தொடர்பான சில முக்கிய குறிப்பிட்ட விஷயங்களும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவை என்னென்ன என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். அதிக வருமானம் பெறுபவர்கள் ஆண்டுதோறும் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும். அதாவது ஆண்டிற்கு 2.5 லட்சத்திற்கு மேல் வருமானம் உள்ளவர்கள் ஐடிஆர் தாக்கல் செய்ய வேண்டியது அவசியம் மக்களே. அதே சமயம் இந்த வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய பேன் கார்டும் அவசியம் மக்களே. ஒரு நபரால் பேன் கார்டு இல்லாமல் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய முடியாது. இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்தெந்த வேலைகளுக்கு பேன் கார்டு அவசியம்? நாம் செய்யும் பல முக்கியமான விஷயங்களுக்கு பேன் கார்டு வைத்திருக்க வேண்டும். ஒருவர் வங்கி கணக்கை தொடங்க பேன் கார்டு தேவை. பங்கு சந்தையில் முதலீடு செய்ய டிமெட் கணக்கு அவசியம் மக்களே. அந்த டிமெட் கணக்கை பேன் கார்டு இல்லாமல் திறக்க முடியாது. 50,000 ரூபாய் மேல் பணத்தை அனுப்புவதற்கு பேன் கார்டு அவசியம். இதை தவிர கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு அப்ளை செய்வதற்கும் பேன் கார்டு அவசியம். முக்கியமானதாக, ஒருவர் ஒன்றுக்கும் மேற்பட்ட பேன் கார்டுகளை வைத்து கொள்ள முடியாது என்பதை நன்றாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஒரு நபர் தான் வாழ்நாள் முழுவதும் ஒரு பேன் கார்டு மட்டுமே பயன்படுத்த முடியும். ஒன்றுக்கும் மேற்பட்ட பேன் கார்டுகளை பயன்படுத்த முடியாது. அந்த ஒரே பேன் கார்டு தான் பரிவர்த்தனைகளையும் செய்ய பயன்படுத்த முடியும் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். ஒருவேளை உங்ககிட்ட 2 பேன் கார்டு இருந்துச்சுன்னா அதில் ஒரு பேன் கார்டு கேன்சல் பண்ணிடுங்க. வருமான வரித்துறை அதிகாரிகளின் மூலமாக கண்டுபிடிச்சாங்கன்னா உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் மக்களே. நன்றி.